ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் நெட் பேங்கிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர அஃபீஷியல் வெப்சைட்டை, ஸ்டேட் பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கண்டினியூ டு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ் ஹியர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள போய்க்கோங்க. இதுல தான் நீங்க முத ஐடி கிரியேட் பண்றதுக்கும் ஆக்டிவேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணி போக வேண்டியது. சோ இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஓபன் பண்ணது இந்த மாதிரி மெனு உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த மெனுல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி இருக்கு பாருங்க, நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. சோ அதனால இதுல நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல போகும். இந்த நம்பர்ல பாருங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், சிஃப்ட் நம்பர், பிரான்ச் கோடு, கண்ட்ரி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த நெட் பேங்கிங் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்டோட லிங்க் பண்ணியிருக்க உங்கள் மொபைல் நம்பர் இது எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டக்கு டக்குன்னு என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது மேக்ஸிமம் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பாருங்க, இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதை நம்ம பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் சிஃப்ட் நம்பர், சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பிரான்ச் கோடு, இந்த பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும். ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க பிரான்ச் கோடை. அடுத்து கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் வந்து உங்கள் பேங்கோட எந்த மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபெசிலிட்டி ரிக்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஃபுல் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்து கேப்சாவை இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க, அதில் காட்டுற கேப்சாவை. அடுத்து இந்த இடத்துல அக்ரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ரியை கிளிக் பண்ணிட்டு அடுத்து கீழே சப்மிட் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். அக்ரி கிளிக் பண்ணிட்டு அடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதும் அடுத்து இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கோட லிங்க் பண்ணி வச்சிருக்க உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு இந்த பேஜில் வரும். இந்த பேஜில் என்ன பண்ணுங்க, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போக தேவையில்லை. ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இருக்கணும். ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கு போகாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இல்லை உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேங்க் போய் தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் இதில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஏடிஎம் கார்டு இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை நீங்கள் சைன் பண்ணி உங்கள் பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி மேனேஜர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏன்டா என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, அதனால சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அடுத்து இந்த பேஜ் வந்துருச்சு. என்னோட பேங்கோட லிங்க் பண்ணியிருக்கேன் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டோட நம்பர் இந்த இடத்துல காட்டுது. ஸோ நம்பரை நான் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடுக்குறேன். அந்த கார்டு தான் ஆக்டிவ்ல இருக்குது. ஏடிஎம் கார்டோட நம்பர் இதில் இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேஜுக்கு வந்தது பாருங்க, கார்டு ஹோல்டர் நேம் கேட்குது. யாரோட கார்டோ யாரோட அக்கௌண்டோ அவங்க ஹோல்டர் நேம் அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து எக்ஸ்பைரி டேட் கேட்குது. உங்க கார்டு முன்னாடி என்ன எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதை பார்த்து அப்படியே இதில் என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பின் நம்பர் கேட்குது. பின் நம்பர் வந்து நீங்க ஏடிஎம் கார்டுல ஏடிஎம் மிஷின்ல பணம் போட்டு எடுக்க போது என்ன பின் நம்பர் கொடுப்பீங்களோ அந்த பின் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கேப்சா கேட்குது. இந்த கேப்சா பக்கத்தில் இருக்கிற இமேஜ் கேப்சாவை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொசீட் அப்படிங்கறத என்ட்ரி பண்ணுங்க. சோ அடுத்து பாருங்க, சக்சஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. டெபிட் கார்டு வேலிடேஷன் இஸ் சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம கொடுத்த டெபிட் கார்டு வந்து வேலிடேட் ஆயிடுச்சு, கரெக்டா சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்து கிளிக் ஹியர் டு ரிட்டர்ன் தி போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கொடுங்க. இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அதே கொஞ்சம் நேரத்தில் ரிட்டர்ன் ஆகும். சோ நான் கிளிக் ஹியர் கொடுத்து நான் திரும்ப போர்ட்டலுக்கு போறேன். சோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கான யூசர் நேம் நான் என்ட்ரி பண்றேன். யூசர் நேம் நீங்க என்ட்ரி பண்ண போது அது வந்து உங்களுக்கு அதாவது நீங்க நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ண போது இந்த யூசர் நேம் அடிச்சு தான் நீங்க லாகின் பண்ற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் எது வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்க வச்சுக்கிட்டு கீழே யூசர் நேம் அவைலபிலிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த யூசர் நேம் வந்து வேற யாருக்கிட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் கொடுத்துருவாங்க. வேற யாருக்கிட்டே இருந்துச்சுன்னா யூசர் நேம் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க யூசர் நேம் வேற நேம் கொடுங்க. இப்போ நான் கொடுத்த நேம் வந்து யாருக்கிட்டே இல்லை, அதனால யூசர் நேம் இஸ் அவைலபிள்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே டிக் பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக் பாஸை டிக் பண்ணிட்டு அடுத்து லாகின் பாஸ்வேர்ட்
பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. லாகின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 நம்பருக்குள்ளே சேர்த்து கொடுங்க. ஸோ நியூ லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்து கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்டில் மேலே கொடுத்து அதே லாகின் பாஸ்வேர்டை அப்படியே ரிப்பீட்டடாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சு பாருங்க நமக்கு மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ஃபார் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்து க்ளோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்து இப்போ நம்ம என்ட்ரி பண்ண யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ணோம்ல அந்த யூசர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. இப்போ நான் யூசர் நேம் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறேன். அடுத்து கேப்சா என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். உள்ள போனது பாருங்க ஃபர்ஸ்ட் ஓடிபி என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. வரல அப்படின்னா கீழே பாருங்க கிளிக் ஹியர் டு ரீசன் ஓடிபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்து ரீசன் பண்ணிக்கலாம். எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால சப்மிட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் பாருங்க எனக்கான நெட் பேங்கிங் உள்ள போயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி அப்டேட் பண்ணலாம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேற எதுவும் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், பேன் கார்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், செக் புக் ரிலீஸ் எடுத்துக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இஎம்பிஎஸ் பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே போனது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இருக்க பாருங்க என்டர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு உங்கள் நெட் பேங்கிங்கில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது, இல்லை எது மாத்திரனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தான். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் ரொம்ப மறக்காமல் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாஸ்வேர்டாக கொடுங்க. அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறக்காத பாஸ்வேர்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாஸ்வேர்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நான் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதே கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேலே இருக்கிற பாஸ்வேர்டை கீழே கொடுங்க. இது உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு மாதிரி தான். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 டிஜிட் வர மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஹிண்ட் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய ஃபேவரட் கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே பிளேஸ் ஆஃப் பர்த்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை இதில் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தது பாருங்க யுவர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம். நெட் பேங்கிங் கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நெட் பேங்கிங் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி செக் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் எது சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. வேறு எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தெளிவாக இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதை ரினிவல் பண்ணுறது, ரீபிரிண்ட் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி, மொபைல் பற்றி, நெட் பேங்கிங் பற்றி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்டு விவரங்கள் இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.